ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குழந்தை பேருக்காகவே டெய்லி ஒரு வீடியோ நம்ம போட்டுட்ருப்போம். அது ஃபர்டிலிட்டி டிப்ஸ், ஹோம் ரெமெடிஸ், நிறைய டயட் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பேருக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில விரத தினங்கள் பற்றியும் நம்ம வீடியோ போடுறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மாதமுமே போடக்கூடிய சஷ்டி விரதம் பற்றி தான். ஏன்னா குழந்தை பேருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விரதம் அப்படின்னாலே அது நம்ம முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய சஷ்டி விரதம் தான். அந்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விரதம். இந்த சஷ்டி விரதம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைமில் ஒரு 7 நாள் அந்த விரதம் இருப்பாங்க. அது போக மாதமே ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறையில் ஒரு சஷ்டி திதியும் தேய்பிரையில் ஒரு சஷ்டி திதியும் வரும். இதில் இந்த மாதிரி குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க, அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு திருமணத்துக்காகவோ ஒரு உத்தியோகத்துக்காகவோ இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வளர்ப்பிறை திதியில் விரதம் இருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியமுமே நம்ம வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லபடியாக வளரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அந்த வகையில் இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை பேருக்காக நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சஷ்டி விரதத்தை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை, எனக்கு இதை பற்றி இதை தெரியவே தெரியாது, உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் விரதம் இருக்க ஆரம்பித்து எனக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சஷ்டி விரதம் இந்த மார்ச் மாதத்துக்கு எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி திதி எப்போ வருது, அதுலேயும் வளர்ப்பிறை சஷ்டி திதி என்றைக்கு வருது, எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வீடியோ போட்டுருவோம். அப்போ தான் ஒருவேளை தெரியாதவங்க கூட அதை பார்த்து அந்த விரதத்தை இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி திதி என்றைக்கு வருது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஹோம்மேடாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கி நல்லபடியாக பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட நல்ல ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட மெனு தான் நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸில் இருந்து, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா, நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, கஞ்சி மிக்ஸ், இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், வயசானவங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிவ்யூவாக இருக்குது. இந்த ரிவ்யூ கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஆரோக்கிய உணவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தை பேருக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விரதம்னா அது சஷ்டி விரதம் தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தையின், அதாவது பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இந்த மார்ச் மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி திதி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வர்ற மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை இந்த வளர்ப்பிறை சஷ்டி தேதி வருது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ தெரியாதவங்க கூட இந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், வர்ற மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதி இருக்குது. இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே விரதம் அப்படிங்கிறது காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறது போது ஆரம்பித்து சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் 6 மணி வரைக்கும் கணக்கு. நீங்கள் முதல் நாளே நல்ல வீடு எல்லாத்தையுமே நல்லா சுத்தப்படுத்தி வீட்டில் எவ்வளோ க்ளீனாக இருக்க முடியுமோ பெட்ஷீட்டிலேருந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இது பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவனமாக ஒன்றும் சேராமல் இருக்கணும். இந்த மாதிரி முதல் நாள்லேருந்தே சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி காலையில் 6 மணிக்கு எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பூஜையில் பூ எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 கோணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து
தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து ஜஸ்ட் 2 வாழைப்பழம் இல்லை 1 டம்ளர் பால் வச்சா கூட போதும். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை அதுக்கும் மீறி உங்களால் ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். மற்றபடி வெத்தலை பாக்கு வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த மாதிரி காலையில் பூஜை பண்ணி நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். விரத முறை அப்படிங்கிறது பட்டினி விரதம் இருக்கலாம், வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். மிளகு விரதம் அப்படின்னா ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பால் விரதம், அதாவது 3 வேளையுமே 1 கிளாஸ் பால் மட்டும் எடுத்துக்கிறது. பழ விரதம் 3 வேளையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிறது. அதாவது பசிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பால் குடிக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் பழம் சாப்பிட்றதுன்றது இல்லாமல் அளவாக 1 டம்ளர் பால்னால் அது மட்டும்தான் 3 வேளையும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து விரதம் வந்து நல்லா பூர்த்தியாகும். அதுக்கப்புறமா பால் பழ விரதம் இருக்கலாம். அதாவது 3 வேளையுமே 1 பழம் 1 கிளாஸ் பால் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அப்படி விரதம் இருக்க என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மட்டும் சாப்பிடாமல் மத்தியானம் விரதம் விட்டு நல்லா இலை சாப்பாடு சமைச்சு படைச்சிட்டு நீங்கள் வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா 3 வேளையுமே வெறும் டிஃபன் ஐட்டம் மட்டும் சில பேர் சாப்பிடுவாங்க. 3 வேளையுமே வெறும் தயிர் சாதம் மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி நிறைய முறைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட உடல்நிலை மனநிலை 2யுமே பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி இந்த விரதத்தை வந்து நீங்கள் முடிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வேளையுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க, ஆனால் நான்வெஜ் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே 2 நாளாக விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் உங்களால் முடிஞ்சால் 2 நேரமுமே வந்து நீங்கள் கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் 2 நேரமுமே வந்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி வெத்தலை பாக்கு புதுசாக வச்சு நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட சிந்தனை, முருகனோட கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல் இதெல்லாமே படிக்கலாம், கேட்கலாம். வீட்டில் வந்து அது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அன்றைக்கி ஃபுல் டே தூங்கக்கூடாது, யாரையும் கடும் சொல் பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி பேசுகிறது அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் இல்லாமல் முழுக்க முருகன் சிந்தனையிலே இருந்து நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து முருகன் அருள் கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிடாமல் சுத்தமாக இருந்தாலே போதும். நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பட்டினி இருந்தால் தான் நமக்கு கடவுள் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவங்களோட உடல் இதுலேயும் ஒரு சயின்டிஃபிக் விஷயம் இருக்குது. அண்ட் இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து நல்லா டிடாக்ஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் பண்ணி முருகனை வழிபட்டாலே போதும். நிச்சயமாக அந்த முருகனோட அருள் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த முருகன் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.